ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல விஜய்க்கு காவேரி வந்து காஃபி எடுத்துட்டு வராங்க. உயிரோட இருக்கீங்களா என்னன்னு தெரியல, வெளியில வரலையே, அதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வர முடியும், எல்லாரும் அதை பத்தி தான் கேட்பாங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க, கேட்க மாட்டாங்க, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. விஜயோட பார்ட்னர் வந்து கால் பண்ணுறாரு. விஜய்க்கு வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாமே மெயில் பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா திடீர்னு மாடலிங் இறங்கிட்டீங்க போல், எதுக்கு இந்த சீப்பான வேலைலாம், இப்போ நம்மளுக்கு நல்லா தானே வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரியை வந்து முறைச்சி பார்க்குறாரு. ராகினி வந்து அஜயை திட்டுறாங்க. உங்களுக்கும் கம்பெனியில் ஷேர் இருக்குல்ல, நீங்களும் கம்பெனிக்கு போகலால, உங்களுக்கு கம்பெனி பற்றி எதுவும் தெரிலனா என்னையும் கூப்பிட்டு போங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜய் வந்து சமாளிக்கிறாரு. தாத்தாவும் விஜயும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காவேரி வந்து பரிமாறுறாங்க. அப்பளம் எடுத்து வைக்கிறாங்க. விஜய் வந்து சொல்ற, சப்பாத்திக்கு யாராவது அப்பளம் வைப்பாங்களா, ஏன்னா இதுல ஏதாவது உள்ள ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி வந்து அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தாத்தா வந்து அந்த அப்பளத்தோட லேபிளை வந்து காட்டுறாரு. இந்த லேபிளில் உன் ஃபோட்டோ எவ்வளோ அழகா இருக்கு, அது உன் பார்ட்னருக்கு வந்து பொறாம, நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் அங்க வந்து டென்ஷனா போறாரு. தாத்தா வந்து காவேரி கிட்ட சொல்றாரு, அவன் டென்ஷனாலாம் போல, இங்க இருந்தா சிரிச்சிடுவோன்னு நினைச்சுதான் இங்க இருந்தா அவன் போறான், அவனுக்கும் கொஞ்சம் ஈகோலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி வந்து சிரிக்கிறாங்க. தேங்க்யூ.